இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் மட்டும்தான். ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்கா எப்போயுமே நானே என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாங்கு பீட் மார்க்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே நானே அங்கங்கே கொடுத்துருப்பேன். மீதம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டிஆர் பீட் மார்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த குரூப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப்பு அந்த 3 லேயர் குரூப்பு அதுக்கடுத்து இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயர் குரூப்ஸு. ஸோ இது ரெண்டில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து எல்லாமே மீதம் இருக்க அந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் நம்ம மேனுவலாக இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியான ஸ்டெப்லேருந்தே போகலாம். ஸோ இந்த 3 லேயர்லாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொன்னதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த அதாவது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு மேலே அந்த லேயர் தான் சென்டர் லேயர். அதை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க அந்த எடிட்டை கொடுப்போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் அதாவது நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இந்த அளவுக்கு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல ஆட் எஃபெக்ட் அப்படின்றத டச் பண்ணிவிட்டு இந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குது பதில் அதை ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஃபேஸு சென்டரில் தெரிகிற அளவுக்கு நீங்கள் கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ இந்த சென்டர் இதில் நாம் அந்த கேர்ளோட ஃபோட்டோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க 2 குரூப்லேயும் நாம் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணி எடிட்டிய குரூப்பு லேயரோட ஸ்டார்டிங்கு அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ். ஸோ அந்த ஃபஸ்ட் இதில் மட்டும்தான் நம்ம அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ அடுத்ததெல்லாம் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி அந்த எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் நம்ம முன்னே ஆட் பண்ணி அதே டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இந்த இமேஜ் டச் பண்ணி எனக்கு தேவையான நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி பெருசாக கூட செட் பண்ணி சும்மா கையாலே மூவ் பண்ணி சென்டரில் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே இமேஜ் தான் நான் அடுத்த குரூப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மீதம் இருக்க ஒரு குரூப்பையும் டச் பண்ணி எடிட்டிய குரூப்பு டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி 2 இதை சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இதோட சைஸ் எல்லாம் கம்மியாகுது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு இப்போ கம்மியானது மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 2வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து ஈஸியாகவே நீங்கள் முன்னே இருந்த சைஸுக்கே நீங்கள் அதை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு மாறத்தான் செய்யும். ஸோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இதில் சேஞ்ச் ஆகிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த அடுத்து இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஒரு 2 குரூப் கொடுத்துருக்கேன்னா இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பை டச் பண்ணி எடிட்டிய குரூப்பு. ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இதில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி அதே எஃபெக்ட்டு நம்ம அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை தான் நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இமேஜை டச் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல சென்டரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசு பண்ணி செட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஒரு இதில் நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டோமா. இப்போ அடுத்து அதுலேயே இன்னொரு லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஹீரோயின் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் இந்த 2 குரூப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். அதுக்கடுத்து மீதம் ஃபுல்லாகவே நம்ம இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜுக்குலாம் ஒரே கிளிக்கில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணேன்னா நம்ம இதுலேயும் கரெக்டாக அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இமேஜை டச் பண்ணி கரெக்டாக சென்டரில் கொண்டு போய் உங்களுக்கு தேவையான சைஸில் செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ அந்த ஈஸியாக வந்து நம்ம அந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மாற்றி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மீதி இருக்க இந்த பீட் மார்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது அந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயுமே இமேஜை அதுவும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக மாற்றி ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஹீரோயின் இமேஜை ஆட் பண்ணுறேன்னா ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுமே அடுத்த பீட் மார்க்கில் வந்து நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி இமேஜை மாற்றி ஆட் பண்ணுங்கள். அதுவும் அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜோ இல்லை அந்த பர்சனோட இமேஜோ மாற்றி செலக்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும்.
ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஈஸியாகவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதில் நிறைய பேர் இமேஜை செலக்ட் பண்ணுறதுல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக என்ன பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த இமேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மாற்றி இமேஜ். ஸோ ஒரு பீட் மார்க்கில் அந்த கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த பீட் மார்க்கில் உங்களோட இமேஜை இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வரை நான் எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்கும் இமேஜை வந்து மாற்றி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டே போங்க. நான் வந்து வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக தான் சும்மா ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோட லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீட் மார்க் இருக்குது. அந்த 3 இதில் இப்போ ஃபஸ்ட் இதில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டர் இதில் அந்த கேர்ளோட ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணாதான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற எஃபெக்ட்டை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இப்போ ஈஸியாக வந்து லாஸ்ட் வரை நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இமேஜ் ஆட் பண்ணுற மட்டும் தான் பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இமேஜஸ் வந்து வரிசையாக ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா இந்த லேயரோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸை வந்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா. அதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜில் அந்த பர்சனோட இமேஜ். ஸோ அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் யாரோட இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இமேஜோட எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நம்ம ஒரு சில இமேஜ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இல்லை இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன்னா அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஹீரோயின் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வரிசையாக மூவ் பண்ணி நம்மளோட இமேஜஸ் எல்லாம் விட்டுட்டு அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்னா ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இல்லை இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இமேஜுக்கு இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருந்து பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம இப்போ நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி இமேஜை மட்டும் நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இமேஜை செலக்ட் பண்ணணுமோ ஸோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரை அப்படியே அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு இனி மீதி இருக்க இமேஜஸ் எல்லாமே அதான் நான் அடுத்து எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் நம்ம இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்படியே வீடியோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டே போனேன்னா இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் இருக்குது. ஸோ அந்த 4 லேயர் நீ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டாக ஒரே கிளிக்கில் மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸாக உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்